பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இருந்தால் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், எக்ஸாமினர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப் சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்கள் 10th லெவல் போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று தினம் அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு கட் ஆஃப் அப்படின்றது வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 11 மணி போல். ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்து தேர்வாகியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செலக்டான கேண்டிடேட் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அதை தொடர்ந்து எண்ணெயிலிருந்து இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்றதையும் அப்டேட் கொடுத்துட்டாங்க நேற்றையே. ஸோ அதை பார்த்துட்டு நமக்கு அதுக்கப்புறமா ஹால் டிக்கெட் அன்றே வரும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நள்ளிரவுக்கு மேலே அந்த ஹால் டிக்கெட் அப்படின்றத மொத்தமாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கான ஃபைனல் இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்டும் வந்திருக்கு. அதே மாதிரி எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு 10th லெவல் போஸ்ட்டுக்கான அடுத்த கட்ட இன்டர்வியூ, அதுவும் ஃபைனல் ரவுண்டு தான். ஸோ அதற்கான ப்ராசஸ்க்கான ஹால் டிக்கெட் அப்படின்றத வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ 1:4 ரேஷியோவில் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கம்யூனல் வைஸாகவும் அது சேஞ்சஸ் அப்படின்றது இருக்குது. ஒரு நாளைக்கு 380 பேருக்கு மேலே வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அந்த 380 பேர் அப்படின்றது ஷெடியூல் 17ஆம் தேதியிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அந்த இன்டர்வியூ அப்படின்றது நடக்குது. அஃபிஷியலாக ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எந்த பிளேஸ் அப்படின்றதையும் அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அஃபிஷியல் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து சொல்லுங்கள். கூடுதல் தகவல் ஏதாவது இருந்தது அப்படின்னா நான் நம்ம சேனலை வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10th லெவல் போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு கட் ஆஃப், அப்புறம் வந்து ஹால் டிக்கெட் அப்படின்றது இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 17ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரைக்கும் இந்த நேர்முக தேர்வு அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ ஹைகோர்ட் கேம்பஸில் தான் வந்து நடக்குது. ஸோ அஃபிஷியலாக எல்லோரும் பார்த்துட்டு அந்த பிளேஸ்க்கு வந்து அரைவ் ஆகிடுங்க. 8:30க்கெலாம் வந்து மார்னிங் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மார்னிங் 8:30லேருந்து இந்த ஒரு இன்டர்வியூ அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் மறக்காமல் எல்லாம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்றதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இதோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அஃபிஷியலாக எடுத்துகிட்டு போகணுன்றதையும் டீட்டெயிலாக வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த கட் ஆஃப் வரல, ஸோ எனக்கு வந்து இது கிடைக்கல சார், நான் வந்து வெயிட் பண்ணலாமா, ஸோ செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி, நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான பணியிடத்துக்கு எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஷோராக இந்த ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னதாகவே வெளியாகலாம் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போதே மற்ற போஸ்டிங்ஸ்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ஜி அது எல்லாமே ஓவராலாக அடுத்தடுத்த அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் இன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஹோப் வந்து விட்டுற வேணாம். ஸோ அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டின்றது நிறையா இருக்குது. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலிமா குரூப் 4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்படிஷன் அப்படின்றதும் அதிகமாக இருக்குது. காம்படேட்டிவ் எக்ஸாமும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எஃபெக்டிவாக பண்ணுங்கள். ஸோ இருந்தாலும் நீதித்துறை ஆட்சேர்ப்பு மாதிரி மிச்ச போட்டித் தேர்வுகள் அப்படின்றது தேர்வுத்தாள் எளிமையாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இதில் வந்து கொஷின் பேட்டர்ன் வந்து எளிமையாக இருந்ததுனால மட்டும்தான் கட் ஆஃப் அப்படின்றது இவ்வளோ ஹையாக இருக்குது. ஸோ இதில் யாரையும் நம்ம வந்து ஏன் அப்ளை பண்ணீங்க, ஏன் எழுதுனீங்கன்றத குரூப் 4 கேண்டிடேட்டையோ இல்லை வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, நான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நான் அந்த வேலைக்கு போயிருப்பேன், எனக்கு வந்து கிடைக்கலன்றதையோ நம்ம வந்து ஒரு ஆதங்கமாக வெளிப்படுத்த வேணாம். ஸோ ஓரளவுக்கு உங்களுடைய நாலேஜுக்கு தெரியும் எவ்வளோ கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம கட் ஆஃப் வீடியோ போடும்போது எபோவ் 150க்கு மேலே இருக்கவங்க ஒரு ஹோப்போடு இருக்கலான்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கட் ஆஃப் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல. இதே 22 மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா அப்போ காம்படிஷனும் கம்மியாக இருந்தது. அதே மாதிரி கட் ஆஃப் அப்படின்றதும் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது. டிஸ்ட்ரிக் வைஸாக வேரியண்ட்டாக இருந்தது. ஆனால் இந்த காமனாக வந்து எல்லா மாவட்டத்துக்குமே 160 அப்படின்றது வந்து ஒரு காமனான கட் ஆஃபாக இருக்குது. ஸோ இது வந்து எப்படி அதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய பேர் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ண கேண்டிடேட் குரூப் 4 போயிருப்பாங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ அது ஒரு நபர் 2 நபர்கள் தான் வந்து அது மாதிரி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சிலர் வந்து இதில் எனக்கு வேணாம், நான் வந்து இதில் ஜாயின் பண்ணல அப்படின்னு நினைக்கும்போது அடுத்ததாக உள்ளவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ போன முறை என்ன பண்ணாங்க அப்படின்றத நான் நேற்றையே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். போன முறை வெறும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ ஃபஸ்ட் டைம் அந்த ஜாயின் பண்ணாத கேண்டிடேட் இருந்ததுனால திரும்பி வந்து அடுத்த கட்ட ஷார்ட் லிஸ்ட் வந்து கட் ஆஃப் வைஸாக வந்து ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த முறை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா என்னன்றது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ப்ரியாரிட்டி சம்மந்தமாக நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போகிறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.